வெல்கம் டு மைண்ட் பிளாக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சனகிரி ஹில்ஸ் தாங்க போக போகிறோம். அதுவும் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் கூட தாங்க. பிரச்சனை கொடுக்கறதுக்குனே திருப்பியும் வந்துட்டாங்க. அதுவும் எதில் பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி என்எஸ்ல தாங்க. என்ன தீபக்கு, இந்த ரைடை பற்றி என்ன நினைக்கிறேன்? என்னங்க நினைக்கிறது, என்னை கூப்பிட்டு வந்தாலே எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பேகை சுமக்க கூட்டுறான். எனக்கு வெறுப்பாக இருக்குது. அதுக்கு நீ வண்டி ஓட்டணும் இல்லை? ஓட்ட தெரில, ஓட்ட தெரிஞ்சால் நான் ஓட்ட போகிறேன். என்ன பண்ணுறது, நானும் கூடிய சீக்கிரத்தில் ஓட்ட கற்றுக்கிறேன். கற்றுட்டு நானும் ஒரு லாங் ட்ரைவ் அடிக்கிறேன் கண்டிப்பாக. பார்ப்போம் பாரு சீக்கிரமா. என்ன தீபக்கு, இன்னைக்கு ரைடு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குற? ரைடு ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. இப்போ நம்ம பூந்தமல்லி தாண்டி செம்பரமாக்கமும் தாண்டி ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரமாக இருக்குது, இன்னும் 90 கிலோமீட்டர்ஸ் நம்ம இன்னும் போக வேண்டியதாக இருக்குது. ஆமாங்க, சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸுக்கு இந்த ஹில்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் தாங்க. 120 கிலோமீட்டர்ஸ். 800 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். இவன் என்ன காசே கொடுக்க மாட்டேறான், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் என்ன. சரிங்க. ஸோ கைஸ், இப்போ நாங்கள் காஞ்சனகிரி போயிட்டுருக்கோம். நான் வீட்டில் சும்மா வெட்டியாக உட்காந்துருந்தேன். வாடா அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி மனசை மாற்றி கூப்பிட்டு வந்துட்டான். 800 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வச்சிட்டான். என்ன பண்ணுறது, போயிட்டே இருப்போம். பார்ப்போங்க, செம்மையாக இருக்கும். நானும் இது வரைக்கும் போனதில்லை, வீடியோஸில் பார்த்தோம். கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது சென்னைக்கு பக்கத்தில். சரி, சும்மா ஒரு ட்ரை பண்ணிட்டு வந்துடுவோம் தாங்க. நானும் பார்த்தேன், கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம ரைடு எடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். Silhouettes of you are like a taunt. Never really know just what you want. With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palms. Play with me like cats and a string. You don't understand the pain it brings. Try to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away. தீபக்கு, என்னன்னு தெரியுதாடா இது? இதுதான்டா விண்டு மில்லு. இந்த காற்றாலைன்னு சொல்லுவோம் பத்தியா, கரண்ட் இருக்கிறதுக்கு, அதுதான். ஆமா, எவ்வளவு பெருசா இருக்கு பேர். இதுவே இந்த ரெக்கைக்கு நடுவுலயே ஆட்டோ விடலாம் போல இது இல்லடா. நல்லா செம பெருசா இருக்கு. செம்மையா இருக்குல்ல? அதெல்லாம் யாருக்கு தெரியும்டா. டிராஃபிக் ஆகும்டா.
ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இங்க இருந்து ரோட்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நல்லா காலி ஆயிடுச்சுங்க. நல்லா ஸ்பீடா போலாம், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நல்ல ரோடு காலியா இருக்குங்க. எங்கன்னா ஒரு டீ கடையா பார்த்து நிறுத்தி டீ குடிக்கணுங்க. அதுக்குதான் தேடிட்டு இருக்கோம். இன்னும் இந்த டீ கடையும் எதுவும் டக்குன்னு கண்ணில் மாட்டல. டீ கடை வேணா பாத்தினா ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோங்க. ஓகே गाइस, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. செமையாக வெயில் அடிக்குதுங்க, மண்டையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. இந்த இதுலேயும் இவன் டீ கேட்குறாங்க. நான் தான் ஜூஸ்ன்னு சொல்லி லெமன் ஜூஸ் வாங்கினேன். டீ குடித்தா கொஞ்சம் தெம்பாக இருக்கும் தாங்க டீன்னு சொன்னேன். இவன் தான் வெறுப்பேற்றுறாங்க. ஆனாலும் லெமன் ஜூஸ் சூப்பராக இருக்குது. வெயிலுக்கு அவ்வளோ வெயில் தெரியல, நல்லா தான் இருக்குங்க. இல்லை அதோட எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வேறு நான் வாங்கியிருக்கேன். இவன் எந்த டைம் எதுக்கு எது காம்பினேஷன்னே எனக்கு தெரியாதுங்க. ரொம்ப வியடாக நான் பார்க்குறேன். நான் என்ன வினோதமாக இருக்கேன். சரி ஓகேங்க, நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். போர்டு போட்டு பாருங்க, காஞ்சனகிரிக்கு செல்லும் வழி. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக தாங்க வந்தோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்கு இடம். ஸ்ட்ரைட்டாடா அடா இப்போ பார்த்துன்னு தானே இருக்கா? இப்போ பார்த்துன்னு தானே இருக்கா? இப்போ பார்க்கலையா? அது என்ட்ரன்ஸ் போயிட்டு ஆஃப் பண்ணிக்கோடா. இங்கே எடுத்துட்டு தான் இருக்கா. இங்கே ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடும் பள்ளமாக தாங்க இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா பார்த்து வந்துக்கோங்க. வண்டிலாம் எங்கே மாட்டோன்னே தெரிலங்க. மழைலாம் சூப்பராக இருக்குதுங்க. மலையோட வியூலாம் சீரியஸாக இடம் வேறு லெவலில் போதுங்க. வண்டிங்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கோங்க. 7 கிலோமீட்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரோடெலாம் ஒன்றே ரோடாக இருக்கா, அதனால் கொஞ்சம் பார்த்தா போய்க்கும். வேகமாக வராது, நம்ம எதுவும் ஓரம் கற்றுக்கணும். அது போட்டோம். கொஞ்சம் பயமா இருக்கும். ஆள் எடுத்துறாங்க போனோம். நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோங்க. டிக்கெட்டா ஃப்ரீயான்னு தெரிலங்க, போய் பார்த்தாதான் தெரியும். இது கட் பண்ணிட்டோம். இறங்கிக்கடா, காசு சார் எவ்வளோண்ணா? டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வாங்கினாங்க. எதுவும் விலங்குலாம் எதுவும் இருக்காதுன்னாங்க சொன்னாங்க. சூப்பராக இருக்குங்க வியூ பாயிண்ட்.
அங்க இருக்க அண்ணன் என்ன சொன்னார்னா, இங்க அனிமல்ஸ்லாம் எதுவும் வராதுப்பா, கப்பல்ஸ் தான்ப்பா அதிகமா சுற்றுவாங்க, பார்த்து போய்க்கோங்கன்னாங்க. நாம என்னடா பண்ண போறோம்? இங்க ஒரு மலை இருக்குன்றதே சென்னையில தெரியலங்க. 100 கிலோமீட்டர்ஸ் தான். தாழ்மரா இருக்குங்க. இது எட்ரா, ஒரு ஃபோட்டோ எடுறா, இது வர்றா. ஹலோ கைஸ். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சனகிரிக்கு வந்துட்டோம். மலை ஏறிட்டுருக்கோம். என்ட்ரி ஃபீஸ் மட்டும் 20 rupees வாங்கினாங்க. நம்ம வியூலாம் பார்த்துட்டே வரோம், பயங்கரமாக இருக்குது. இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு வியூவை காட்டுறோம். அந்த வியூவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வியூ எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். சரி இருக்குதுங்க. சென்னையில் 100 கிலோமீட்டரில் அதுவும் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு நானே எதிர்பார்க்கவே இல்லைங்க. இடம் கைஸ், ஒரு உடும்பு பார்த்தேன் கைஸ், எப்படி இருக்குன்னு பாருங்க. விஷப்படுது தெளிவா ஓடிச்சுங்க. ஸோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏறி மேலே வந்துட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மலை ஏறவே. நாங்கள் ஒரு 2 பேரை பார்த்தோம், தெரியாமல் கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள தூக்கி விட்டு பார்த்து வாங்கன்னு சொன்னோம். ரோடு ரொம்ப ஆபத்தாக இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம உருண்டு கீழே விழுந்துருவோம் போல். அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க. டிரைவ் ரொம்ப ப்ராப்ளம்லாம் சொல்ல முடியாது. என்ன வண்டி ஒரு செகண்ட் கியர் மேலே ஏற மாட்டேங்குது. ஃபஸ்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணி பக்காவாக வந்துருங்க. சரி கைஸ். சரி, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா 1008 சிவலிங்கம் ஒரு கோயில் இருக்குது. அந்த இடத்த தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுவாகவே தோணுனதான் கைஸ், இது இயற்கையாகவே. சரி, எப்படி இருக்குன்னு பார்க்க. ஓகே கைஸ், உள்ளே போயிட்டு இருக்கோம். செப்பல்லாம் உள்ளே போட்டு போகாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ, அடுத்தவங்கள்த கொஞ்சம் இது பண்ணாதீங்க. செப்பல்லாம் கட்டிட்டு போங்க. சரி வாங்க உள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலெலாம் கொஞ்சம் சுடுத்து இல்லைடா? ரொம்ப சூடாக இருக்குது. பார்த்துங்க, கோரிங்க யாராக இருந்துட்டு வருவாங்க. ஆமாங்க. இது பாருங்க கைஸ், இதெல்லாம் வந்து அதுவாகவே தோணுனதுங்க. இது பாருங்க கைஸ், கொஞ்சம் என்ன பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுங்க. அதனால தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகேங்க, நான் மணிப்பாறையை கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோங்க. மணிப்பாறை கரெக்டாக மேலே இருக்குன்னு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போக முடியாது சொன்னாங்க. சரி ஓகேங்க, நடந்து தான் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இவன் ஏதோ ஒரு ரூட்டில் கூப்பிட்டு போகிறான். மணிப்பாறையை காட்டுவானா என்னன்னு தெரில. கைஸ், அங்கே இருக்கவங்களை கேட்டோம் கைஸ், அவங்க இந்த வழியாக தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி மலை ஏறி ட்ரெக்கிங் பண்ணுறோம். இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே இல்லை. நல்லா இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸும். பாருங்கள், சிங்க நடை போட்டு பேகெல்லாம் சுமந்துக்கிட்டு போகிறாரு தலைவர். இவ்வளோ நேரம் என்ன பேகை சுமக்க வச்சாரு, இப்போ அவர் பேகை வாங்கிக்கிட்டாரு. எப்படா நீ வச்சிருந்த ஃபுல்லாக நான் தான்டா இருந்தது, என்கிட்ட தானடா. நம்பாதீங்க, கதை விடுறாரு தலைவர்.
பார்த்து ஏறுங்க, வயசானவங்களாம் இங்கே ஏற முடியாது சத்தியமாக. இடிமானத்துக்கு ஒன்றும் இல்லை, கீழே விழுந்தீங்கன்னா மண்டை உடஞ்சி போயிடும். பண்ணதுக்கான வியூ பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. மலை உச்சி ஏறி வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணதுக்கான இது நல்லா கிடைக்குதா பாருங்க, செம்மையாக தெரியுது. இந்த சைடு பார்த்தா ஃபுல்லாக காடாக இருக்குதுங்க. இந்த சைடு ஃபுல்லாக மலை தாங்க. அந்த மேகம் அப்படியே மலையை தொடுறது இங்கே. இதுதாங்க மணிப்பாறை. இருங்க போயிட்டு சவுண்ட் அடித்து பார்ப்போம் வருதான்ட்டு. கீழே இருக்க பாறை அடி. இது மணி மாதிரி சவுண்ட் கேட்குதுங்க. கீழே இருக்கதாடி வெறும் பாறை மாதிரி தான் சவுண்ட் கேட்குது கீழே இருக்கிறது. சரி பாறையை உடச்சிட்டு அதை வச்சிரு. மணி சவுண்ட் தான். இப்போ நம்ம காஞ்சனகிரிக்கு கவர் பண்ண வந்தோம். ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. 108 சிவலிங்கத்தை வந்து கேப்சர் பண்ணிட்டோம். கோயில் மணி பாறை மணியாக அடித்து பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வியூஸை வச்சுருக்கோம். பாருங்கள் இங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அங்கே ஒரு ரிவர் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்தோம். ஆனால் உங்களுக்கு அந்த ரிவர் தெரியுதான்னு எனக்கு தெரியலை. இதை கேப்சர் மட்டும் நீங்கள் பார்த்துங்க, ஓகேவா? ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மைண்ட் வாக்கிங் சேனலை. அடுத்த ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய் கைஸ்.